வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. கவின் அப்படிங்கிற ஒரு நபர் காதலிச்ச அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக வெட்டி கொல்லப்பட்ட விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் மிக கனமான ஒரு விஷயம் நான் பார்த்ததில், நிறைய பேர் அதுக்கான சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் சரி, யூடியூப் ஆகட்டும் சரி, நிறைய இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும் சரி, நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. உண்மையாலுமே பெரிய விஷயம். ஒரு ஜாதியை எதிர்த்து இத்தனை பேர் ஜாதியை பார்க்காம வீடியோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போது ஒரு பெரும் சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஆனால் அதை தாண்டி அதில் கமெண்டில் வரக்கூடிய நிறைய நபர்கள் நான் பார்த்துருக்கேன். உன் வாழ்க்கை கூட போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம மானத்தை காப்பாற்ற நீ வெட்டி கொலை பண்ணிக்கிட்ட, பெரும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் என்ன புரிதலோடு எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கடவுள் படைக்கும் போது இந்த ஜாதியில் தான் இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கடவுள் எக்காரணத்தை கொண்டும் ஒரு குழந்தை இங்கே படைக்கிறதே கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். கடவுள் படைப்பில் எல்லாரும் சமமான விஷயம்தான். இந்த ஜாதியில் தான் பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையுமே கடவுள் பூமிக்கு இறக்கி விடுறது கிடையாது. அந்த புரிதல் இல்லாமல் தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க எல்லாருமே உயர்ந்த ஜாதின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம்தான், இன்னைக்கு கவின் அப்படிங்கிற நபர் ஸ்ருதீச் அப்படிங்கிற நம்மளால் கொல்லப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அந்த கொல்லப்பட்ட ஒரு நபரை அந்த உயிரை உன்னால் திருப்பி எடுத்துகிட்டு வர முடியுமான்னு பாருங்கள். அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதி உயர்ந்த ஜாதி தான். கரெக்டுங்களா? அப்படி எங்கே எழுதிட்டு வரவே முடியாது. ஒரு தடவை மனிதன் இறந்தது தான், அதை திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியவே முடியாது. அதில் பெருமைக்காக கொலை பண்ணிட்டான், எங்கள் ஜாதி கண்டா நாங்கள் வெட்டுவோம் அப்படின்னு எல்லாமே உள்ள நிறைய பேர்த்தோட கமெண்ட் செக்ஷனை நான் பார்க்குறேன். நிறைய பேர் அந்த வீடியோ எடுத்து நம்ம போட்டிருந்தாங்க. அதுதான் எனக்கு இங்கே பெரிய வழியை கொடுக்குதுன்னு சொல்லுவேன். ஒரு தமிழனா இங்கே பிறந்து தமிழ்நாட்டில் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன மாதிரி பல இளைஞர்கள் பல விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உறுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சாந்தமாக வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் கொந்தளிச்சு நிறைய பேர் அந்த வீடியோ ஹாஷாகவே பேசியிருந்தாங்க. என்னடா உங்களதெல்லாம் பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் வச்சு பேசியிருந்தாங்க. இங்கே ஒரே ஒரு விஷயம்தான், இன்னைக்கு நீங்கள் ஒரு ஜாதி வீரர்களை இன்னைக்கு அது ஸ்ருதிச்சோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஃபேமிலி. இதே ஒரு சாதாரண ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு, ஒரு வெட்டி கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது யார்? இத்தனை வாய்களி பேசக்கூடிய ஜாதிகள் ஒரு வாடகை வீட்லேயே அவங்க வாழ்கிறாங்க. வேணுங்க, ஸ்ருதிச்சோட ஃபேமிலி ஒரு வாடகை வீட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியை ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்து அந்த பெண் குழந்தை, நான் படிக்காமல் ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய படிக்க வச்சு நல்லபடியாக கல்யாணம் வச்சு கொடுத்து அவங்க ஃபேமிலியை செட்டில் பண்ண வச்சு கடைசி காலத்து வரைக்கும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கவே இருக்காது. இதுக்கும் ஸ்ருதீச் அப்படிங்கிற நபரும் படித்த ஒரு நபர் அந்த பையன். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இளைஞனாக வர வேண்டிய பையன், அத்லெட்ஸில் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நல்லபடியாக வந்த ஒரு பையன். இன்னைக்கு அவருக்குள்ள ஒரு ஜாதி வரி அவங்க லைஃபே அழிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தடவை தான். நீங்களோ நானோ இறந்தோம்னா திருப்பி பிறக்கவே மாட்டோம். இந்த மனித ஜென்மம் திருப்பி கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு வாழ்க்கை இழந்த ஸ்ருதிச்சோட வாழ்க்கையும் போச்சு, அதை வெட்டி கொண்ட கவினோட வாழ்க்கையும் போச்சு. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் என்ன வேணா ஜாதிக்காக கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அடுத்த வேலையை பார்க்க தான் போறீங்க. இன்னைக்கு உங்க ஜாதி பெருமையை நீங்க காப்பாற்றுறதுக்கான ஒரு வேலையை நீங்க செஞ்சுட்டே போயிடுவீங்க. அதனால என்ன கிடைக்குன்னு பாருங்க, என்ன பெருமை கிடைக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இறந்த அத்தனை உன்னதமான தலைவர்கள் அத்தனையுமே நம்ம ஜாதி தலைவர்களாக மாற்றி வச்சிருக்கோம். அதுதான் பெரிய குற்றம். இன்னைக்கு அவங்களே உயிரோடு இருந்திருந்தா இந்த ஜாதி பெருமையை பேசுற ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு செருப்பால் அடிச்சிருப்பாங்க. அத்தனை மாதிரி செருப்பால் அடிச்சிருப்பாங்க. என் ஜாதி பெருமையை பேசுறதுக்கு அவங்க ஒருத்தருமே தன் ஜாதி பெருமையை பேசுன மக்களே கிடையாது. அத்தனை பேரும் தமிழ் மக்கள் என்ற உணர்வோடு இன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கு அந்த உணர்வு இல்லாதனால, ஜாதியா பிரிஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு தெலுங்கு சமூகம் இன்னைக்கு சோழர் பரம்பரை பார்த்தீங்கன்னா எங்களோட பரம்பரை ஒரு தெலுங்கர் அப்படிங்கிறாங்க. நம்ம எங்க கொண்டு மூஞ்சி வச்சுக்க போறோம்? அங்கேயே போய் ஜாதி பேசிட்டு இருக்க போறோமா? இன்னைக்கு வட மாநிலத்தவர் அத்தனை பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில பிரச்சனை பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ் சங்கம் அங்கேயும் நம்ம ஜாதி பேசிட்டு இருக்க போறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு இலங்கையில் நடந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்க ரொம்ப நாள் ஆகாது. இந்த ஜாதி பிரச்சனையை பேசி நம்ம பிரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு சிச்சுவேஷன் அத்தனை பேரும் சாதகமா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் சம்பாதிச்சுட்டு இருக்குது, நம்மளை எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டம் சம்பாதிச்சுட்டு இருக்குது. ஒரு ஜாதி பெருமை பேசி ஒரு குடும்பம் ஒரு குரூப் சம்பாதிச்சுட்டு இருக்குது. நம்மளை பிரிச்சு வைக்கிறதா ஒரு நோக்கம் எல்லாத்துக்குமே. தமிழ்னா இவங்க ஒன்று சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கும். அதை சேரக்கூடாதுங்கிறதா இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். அதுக்கு இந்த கமெண்ட்ல வரக்கூடிய நபர்கள்லாம் இரையாகிறாங்கன்னு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. அங்க அத்தனை பேரும் இரையாகிட்டு இருக்கீங்க. அத்தனை பேரும் எவனோ ஒருத்தன் இன்னைக்கு தெலுங்கு நம்ம சேர சோழ பாண்டியன் தமிழ் வரலாற்றையே மாற்ற நினைக்கிறான். காரணம் நம்ம தான்.
அவன் ஆட ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு இலங்கையில் நடந்த விஷயம் நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டான்னு வைங்களேன், நம்ம எங்கேயும் போய் ஜாதி பெருமை வெங்காய பெருமையெல்லாம் பேசவே முடியாது, எங்கேயுமே பேச முடியாது. அங்கே என்ன நடக்கும்? நம்ம தமிழ்னா தான் வெளியே தள்ளப்படுவோம், இந்த ஜாதியை வெளியே தள்ளப்பட மாட்டோம். இன்னைக்கு அத்தனை பேரும் உள்ள வந்திருக்காங்க, அவ்வளோ விஷயம். இன்னைக்கு உங்களை வச்சு ஒரு அரசியல் பண்றதோ, ஒரு ஜாதி வச்சு அரசியல் பண்றதோ, ஒரு ஜாதி வச்சு சம்பாதிக்கிற விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு, உங்க ஜாதியில கல்யாணம் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. என்ன மனித இன்பு காதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இனம் மொழி மதம் கடந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் காதல். ஆனா அது உங்க இனத்துக்குள்ளதான் பண்ணணும்னு ஒரு வரைமுறை வைக்கிறது என்ன ஒரு விஷயம் நியாயமா இருக்கும்? இன்னைக்கு அவர் மனசாட்சியோட பேசல. அவர் உள்ள நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சு அவர் மனசாட்சியோட அவர் பேசவே கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு வேற வச்சுட்டு வெளியில பேசுற. ஏன்னா அந்த அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த மாத்தி பேசிட்டாருன்னா அவங்க ஜாதியில வரக்கூடிய விஷயங்களை அவருக்கு சப்போர்ட் வராது, அவருக்கு பணம் வராது. அந்த பணம் இல்லைன்னா எப்படி கோல்டு போட்டு அவர் சுத்திட்டு இருக்கிறது, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, ரைட்டுங்களா? அப்ப என்னன்னா இங்க சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான், அப்படி ஜாதிங்கிற வச்சு ஒரு வெண்ணெய் கூட வாங்க முடியாது, ஒரு வெண்ணெய் கூட வாங்க முடியும். ஒரு வெளிமாநிலம் போறீங்க, இல்லை நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலுக்குள்ள போறீங்க, நீங்க போய் சாப்பிட்றீங்க, நல்லபடியாக சாப்பிட்டு, அது வேற ஜாதியோட ஹோட்டலா இருக்கட்டும், நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றீங்க, சாப்பிட்டப்ப இந்த ஜாதி இப்போ 1000 ரூபாய் பில்லு வந்துருக்கு, நான் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்க. காது மேலே அடிச்சு நீ என்ன வேணா ஜாதி எழுந்துட்டு போற, நீ பில்லை கட்டிட்டு போடாமா, கரெக்டுங்களா? ஒண்ணுக்கு மேல அதை 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம தூக்கிட்டு சுத்துறதுனாலதான் இன்னைக்கு கண்ட வெளி மாநிலத்தை விட வெளி நாய்களோ வந்து நம்மளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி மிதிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது நடக்கும், தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு ஜாதியால பிளவுபட்டு இருக்க வரைக்கும் தமிழ்நாடு சுடுகாடு ஆகியே தீரும், அது மாற்று கருத்தே கிடையாது. நம்மளை ஒருத்தன் பயன்படுத்திட்டே இருக்கான். இன்னைக்கு கமெண்ட் செக்ஸ்ல வர்ற எல்லாருமே இன்னைக்கு ஜாதி பத்தி பெருமையா, இங்க காதல், என் ஜாதியில காதல் பண்ணா நான் வெட்டுவன்னு சொல்ற அத்தனை பேரும் இரையாயிட்டு இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. அது இரையாகி எதுவுமே உங்களால பண்ண முடியாது, மறந்துடாதீங்க. இன்னைக்கு 2 பேருமே படிச்ச இளைஞர்கள் தான். 2 பேரும் ஒருத்தன் உயிரோட இல்ல, ஒருத்தன் உள்ள போயிட்டான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 2 பேரும் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்க வேண்டியது. ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தன் இருக்கிறான், அவனோட லைஃப். நீங்க இந்த மாதிரி ஏத்தி விட்டு ஒவ்வொருத்தனையும் ஏத்தி விட்டு எத்தனை கொலைகள், எத்தனை பேர் உள்ள இருக்காங்க, எத்தனை பேர் ஜாதி வெட்டிட்டு இன்னைக்கு உள்ள இருக்காங்க, அத்தனை பேர் குடும்பம், அவங்களோட லைஃப். நான் சொல்ற திருப்பி பிறக்கவே மாட்டோம். நீங்களும் நானும் ஒரு தடவை இந்த ஜென்மத்தில் இறக்குனா திருப்பி மனிதனா பிறப்பங்கிற அங்கீகாரம் கண்டிப்பா வந்து பிறப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இந்த ஜென்மத்தை நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறதான் புத்திசாலித்தனமான ஒரு வேலையே தவிர, அப்படி ஜாதி பெருமையை தான் நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம இங்கிருந்து துரத்தப்படுவோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ரொம்ப